நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நிறையா இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் வந்து குருமா பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வந்து பண்ணிட்டேன். தேங்காய் பால்லாம் ஊற்றி ரொம்ப சூப்பராக இருந்தது. அது கூட மறுநாள் காலையில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உப்புமா பண்ணோன்னா அந்த குருமாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தம்பிக்கு வந்து தோசை ஒன்று வச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா பொடி அப்புறம் நேந்திர சிப்ஸ் வச்சு விட்டுட்டேன். ஏன்னா உப்புமாவில் வந்து அந்த வெங்காயம்லாம் இருக்குல்ல, நம்ம உப்புமானா அவனுக்கு பிடிக்கும், பட் அந்த வெங்காயம்லாம் இருக்கிறனால அவன் வந்து ஒதுக்கி வச்சுடுவான். அதனால் அப்படி வந்து அவனுக்கு பேக் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட்க்கு குருமா கூட உப்புமா வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. நானும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா துவையல் வச்சு அந்த குருமா வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு, பிள்ளைங்களுக்கு வந்து வெயில் நல்லா ரொம்ப இருந்தது, ஆரஞ்சு ஜூஸ் வந்து பண்ணி கொடுத்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நிலக்கடலை பருப்பை வந்து அவிச்சு வந்து சாப்பிட்டோம். நைட்டு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தோம். தம்பிக்கு கொஞ்சம் கார்லாம் வாங்கணும், கொஞ்சம் எங்களுக்கு தேவையான நைட்டீஸ், அப்புறம் தேவையான அசசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.